உருளைக்கிழங்குல நம்ம கட்லெட் செஞ்சுருப்போம். பட் சக்கரவள்ளி கிழங்குல ஒரு டைம் கட்லெட் செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய சக்கரவள்ளி கிழங்கு குட்டி குட்டியாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஸ்டீமர் பாத்திரத்தில் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு வெந்துருச்சு. அதை வந்து இறக்கி வச்சுட்டேன் ஆறுறதுக்கு. அதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தோன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா உருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கட்லெட் ஷேப்புக்கு தட்டி நல்லா எண்ணெயில் போட்டு 2 சைடும் பொரிச்சு எடுத்துட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான கட்லெட் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள்.